ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு அழைக்கிறேன். போன வாரம் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தர்ட்ட இருக்கும்போது அதனால் ஏற்பட்ட கஷ்டமும் அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகளையும் பற்றி நம்ம பார்த்தோம்ல. அதனால் பெலிஸ்தர்கள் பயந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன பண்ணாங்க, அனுப்பிட்டாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, இஸ்ரவேலரை சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தாரு. அது வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ராஜா கிடையாது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு சாமுவேல் கிட்ட கேட்டாங்க. அதனால சாமுவேல் கர்த்தர்ட்ட போய் முறையிட்டார். ஏசப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒரு ராஜாவை கேட்குறாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, சரி அவங்க இஷ்டப்படியே நீ ஒரு ராஜாவை ஏற்பாடு பண்ணு, அதற்குள்ள வழிவகைகளை நான் உனக்கு செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொன்னார். அப்போ பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்கிற ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருந்தார். அவருக்கு சவுல் ஒரு மகன் இருந்தார். ஒரு நாள் இந்த கீஸுடைய கழுதை காணாமல் போயிடுச்சு. அப்போ சவுல்கிட்ட, நீ அந்த கழுதையை ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு போய் உனக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ கழுதையை தேடி பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த சவுலும் அவனுடைய வேலைக்காரனை புறப்பட்டு எப்பிராயிம் மலை தேசம் வரை வந்தாங்க. கழுதை கிடைக்கவே இல்லை. அங்கேருந்து சலிசா நாடு வந்தாங்க. அங்கேயும் கழுதை கிடைக்கல. அங்கேருந்து சூப் என்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சரி, நம்ம இவ்வளோ நாள் தேடி கழுதை கிடைக்கல, அதனால ஞான திருஷ்டிக்காரன்கிட்ட போய் நம்ம கேட்டால் நம்ம கழுதை எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி அந்த சூப் என்கிற ஊரில் பெண்கள் தண்ணி எடுக்க வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஞான திருஷ்டிக்காரனுக்கு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இதோ பக்கத்தில் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அவனுடைய வேலைக்காரன் சொன்னான், நம்ம சும்மா போய் ஞான திருஷ்டிக்காரனை பார்க்கக்கூடாது, நம்ம கையில் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது, அதை கொடுத்து அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேரே அந்த ஞான திருஷ்டிக்காரன் வீட்டுக்கு போனாங்க. அவள் தான் சாமுவேல். சரி, சாமுவேல் அவங்க 2 பேரையும் அன்றைக்கு அவங்க ராத்திரி அவங்க வீட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து காலையில் எழும்பி தைல குப்பி எடுத்து ஷவுலை அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்படி அபிஷேகம் பண்ண பிறகு சவுல் வேலைக்காரனோட நேரே வழியில் வராங்க. அப்போ சாமுவேல் 2 கட்டளை கொடுத்தாரு. நீ போகும்போது வழியில் 2 வித கூட்டங்களை பார்ப்ப, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கொள்ள அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சவுலும் வேலைக்காரனும் புறப்பட்டு வரும்போது முதலாவது 2 பேரை பார்த்தாங்க. அந்த 2 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, கழுதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த தாபோர் என்கிற சமவெளியில் வந்தோடனே 3 பேர் எதிர்பட்டாங்க. அந்த 3 பேரும் அந்த சவுலுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா, 3 ஆட்டுக்குட்டிங்களை கொடுத்தாங்க, 3 அப்பத்தை கொடுத்தாங்க, ஒரு துருத்தி திராட்சை ரசத்தை கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு நேரே சவுலும் அந்த வேலைக்காரனும் பெலிஸ்தர்கள் தங்கி இருக்கிற தானியத்துக்கு வந்தாங்க. இந்த பக்கம் பெலிஸ்தர்கள் இருக்காங்க, அந்த பக்கம் இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க. இப்போ சவுல் போனோன்னே அங்கே எல்லாரும் சவுலை பார்த்தோன்னே, இவர் தான் நமக்கு ராஜா அப்படின்னு சொல்லி எக்காலம் நாதஸ்வரம் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நல்ல இசைகளை நல்ல நேர்த்தியாக வாசித்தாங்க. அப்போ தேவனுடைய ஆவி அவங்க மேலே இறங்கி எல்லாரும் என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்போ சவுளுடைய மேலையும் தேவ ஆவி இறங்கி அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே எல்லாரும் நம்முடைய ராஜா சவுல் சவுல் சவுல்ன்னு சொல்லி பாடி எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. பாரு தம்பி தங்கச்சி, ஒரு கழுதையை தேடி போன ஒரு மகனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவா மாற்றிட்டாரு. இதை ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் தகுதி இல்லையே, நான் படிக்க முடியலையே, எனக்கு ஞானம் இல்லையே, எல்லாரும் என்ன கேலி பண்றாங்களே, எல்லாரும் என்ன மக்குன்னு சொல்றாங்கன்னு கூட நீ இதை யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஒரு கழுதையை தேடி போன சவுலை ராஜாவாக்கின அதே ஆண்டவர், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ தேவனிடத்துல ஜெபித்து அவரிடத்துல கேட்கும்போது உன்னையும் ஆண்டவர் ராஜாவாக மாற்றுவார். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, கழுதையை தேடி போன சவுலை ராஜாவாக்கின எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் வளர உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன்
உங்களை சந்திக்கிறேன். பாய்.